இந்த புதிய மாதத்திலும் ஒரு அழகான வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் 15ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேரே உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவே, அவர்கள் உனக்கு விரோதமாய் ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டார்கள்? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை பொல்லாத உன்னை கைக்கு, உன்னை பலவந்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவுடைய ஊழிய பாதை ரொம்ப சந்தோஷமா அநேக நாட்கள் இருந்தது இல்லை. இந்த எரேமியா கர்த்தருக்காக பயன்பட்ட ஆரம்பிச்சதிலிருந்து அவனுக்கு எதிராய் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு வேதனைகள். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைக்கு உடனே இந்த உலகம் சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்காது. ஜெபம் பண்ணுகிற பிள்ளைக்கு இந்த உலகம் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுக்கவே கொடுக்காது. நீங்க எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்பொழுது ஆத்தும பாரமுடையவங்களை மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பொழுது வேதத்தை வாஞ்சித்து தேடணும்னு நினைக்கிறீங்களோ, உடனே சத்துருவுக்கு பெரிய கோபம் வந்துவிடும். உடனே அவன் எதிர்த்து பயங்கரமாய் போராடுவான். அல்லேலூயா. ஆனா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? அவன் என்ன போராடினாலும் மேற்கொள்ள போகிறது அவன் அல்ல, நாமே. அல்லேலூயா. என வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட. பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி கர்த்தர் சொல்லுவாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிறவர் உள்ளே நுழையட்டும். விட்டு கொடுங்க. அவர் யுத்தம் யாருடையது? அதுதான் பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப சொல்லுவார், யுத்தம் கர்த்தருடையது. அதுவும் இப்படி ஆழமா திட்டமா சொல்லுவார், இந்த யுத்தம். அப்ப சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரிய யுத்தம், என் குடும்ப ரீதியான யுத்தம், என் படிப்பு ரீதியான யுத்தம், என் தொழில் ரீதியான யுத்தம். அல்லேலூயா. இங்க ஒரு நாளும் இது நான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ரொம்ப அடிக்கடி பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சபையிலும் நான் சந்திக்கிற சில குடும்ப நபர்களுக்குள்ள, நான் தானங்க பார்க்கணும். எனக்கு இந்த ஆட்களை கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கும். கவனிங்க, நான் இந்த பாடுகளின் நடுவில் போகிறதினாலே நான் பலன்களின் பங்கை அனுபவிப்பதற்காக எனக்கு நியமிக்கப்பட்ட பாடுகளை நான் என்ன பண்றேன்? சந்திக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இல்ல, என்னைய மாதிரி பாடு யாருக்குமே இல்லை. நான் படுகிற கஷ்டம் கொஞ்சம் உண்மைதான், வித்தியாசம்தான். சேர்ந்து சொல்லுங்கள், வித்தியாசமான அற்புதங்களுக்காக வித்தியாசமான பாதையில் என்னை அவர் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான பிரச்சனை, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். இன்னும் சொல்ல போனா, நமக்கே கர்த்தர் நியமிச்சிருக்கிற சில ஓட்டத்துக்காக, சில திட்டத்துக்காக. ஆமென். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது ஒரு வசனம் இருக்கும், அவன் அழைக்கப்பட்ட நிலையில என்ன பண்ண கடவன்? நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம்.
ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் அல்லவா என் யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ஆமென். இந்த எரேமியா அந்த மாதிரி சூழ்நிலையை தான் சந்திக்கிறான். இதுல ரெண்டு காரியம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிக்கிறதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை தான் நமக்கு சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதில் நான் கவனமாயிருப்பேன், உன்னை தப்புவிப்பதில் நான். ரெண்டும் பார்க்க ஒரே காரியம் போல தெரியலாம். ஆனா ரட்சிப்பு என்பது ஆத்துமாவில் நடக்கிற விஷயம். எங்கே நடக்கிற விஷயம்? தப்புவித்தல் இந்த பூமியில கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதிலையும் நான் கவனமா இருப்பேன், உனக்கான அற்புதங்களை செய்வதிலும் நான் எப்படி இருப்பேன்? கவனமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அது அப்படியே நடந்துச்சு. அவன் ஊழியம் செய்த காலம்லாம் எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசியா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. மற்ற எல்லாரும் பாபிலோனுக்கு ஒரு சிறைப்பட்டு போறாங்க. கொஞ்சம் பேர் இங்க இருக்கிற தலைமைத்துவத்துக்கு கீழே அடிமைகளா இருக்கிறாங்க. இவனுக்கு மட்டும் ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு அங்க போனாலும் நீ போகலாம், இங்க இருக்கணும்னாலும் இருக்கலாம், டெய்லி உனக்குரிய சாப்பாடு உனக்கு கரெக்டா வந்துடும். யாருக்கு தெரியல. இதுல என்ன விசேஷம்னா, இந்த சிறையிருப்பு வர்றதுக்கு முன்னாடி இவன் ஊழியம் செஞ்சான் பாத்தீங்களா? இவன் ஊழியம் செய்யும் போது இவன் சொந்த குடும்பமோ இவன் சொந்த ராஜாவோ இவன் கூட இருந்த சொந்த ஊழியக்காரங்களோ யாரும் இவனை ஏத்துக்கிடவே இல்லை. ஆனா தேவன் நியமிச்சபடி, கர்த்தர் அழகா பாஸ்டர் மூலம் பேசினார் பாத்தீங்களா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால 490 வருஷம் கணக்க போட்டவர் 70 வருஷம் நீ என் தேசத்துக்கு என்ன கொடுக்கல? ஓய்வு கொடுக்கல. சோ தேசத்தை விட்டு போ, எங்க இரு. என்ன ஒரு மாதிரி முழிக்கிய? எனக்கும் நமக்கும் அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்காத முக்கியத்தை வட்டியும் கணக்குமா எடுத்தே தீர்ப்பார். அதான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் 2 நாளைக்கு முந்தி கூட பேசும்போது சொல்லியிருந்தேன், இந்த காலத்துல நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மௌனமா இருந்தன்னா வேற வழியில உன்னை எப்படி பிடிக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதான் அடிக்கடி ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, வலை போடும் போதே வந்துருங்க, முதல்ல அழைப்பு கொடுக்கும் போதே நான் வந்துருதேன்பான்னு விட்டு கொடுத்துருங்க. இல்ல தனித்தனியே தூண்டில் திட்டம் வச்சிருப்பாரு. என்ன திட்டம்? அது எங்க வந்து அந்த கொக்கி மாட்டுண்டு தெரியாது. மாட்டும் போது செவல் கிழிஞ்சி அது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போதே, ஆண்டவரை என்ன போராட்டம்னாலும் நான் வர்றேன்ப்பா, என்ன பிரச்சனைனாலும் நான் வர்றேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னை தப்புவிக்கிறதுக்காகவும் நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. எப்படி அவர் இருப்பார்? இது இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க அங்க படிக்கும் போது அந்த எரேமியா 15:15 பாருங்க. இப்போ கர்த்தாவே நீர் அதை அறிவீர். அல்லேலூயா. உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை என்ன பண்ணாதரும், நான் உம்முடைய நிமித்தம் எதை சகித்தேன். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் தொடர்ச்சியா பேசுறார் பாருங்க. பாஸ்டர் மூலம்
அந்த 7 காரியத்தை சொல்லி அந்த 7 நிந்தையை நான் என்ன பண்ணுவேன், புரட்டி போடுவேன்னு சொல்றவர் இன்னைக்கு காலையிலையும் நீங்க சகிச்ச நிந்தையை குறித்து ஆண்டவர் பேசுறார். நான் வேற ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திட்டமா அதை தொடர்ச்சியாக தான் செயல்படுவார். உங்களை தொடும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர்கிட்ட இருக்கிற எண்ணம் என்றைக்குமே மாறுகிறதில்லை. நீங்க சகித்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, எல்லாரும் சொல்லுங்க, நான் சகிக்கணுமா இல்ல தகிக்கணுமா? இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஏதோ சுத்த தமிழ்லாம் சிலது வருது, கேளுங்க. நான் சகிக்கணுமா? சகித்தல் அர்த்தம் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு போகிறது. தகிக்கிறதுனா என்னது? எதை ஏத்துக்கிட முடியாது, யாரு எனக்கு வேண்டாம், நீ பேசாத, அவன் பேசாத, நீ வராத, யாரு வராத, அப்புறம் தொடவே முடியாது. அல்லேலூயா. நீங்க 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 எல்லாம் நானும் மறைக்காம ஒரு உண்மையை பேசணும். உங்களுக்கு இப்ப போன் வருது, அன்பா இருக்கிறவங்க போனை நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுப்பீங்க சொல்லுங்க? இந்த போனை நீங்க பிக் பண்றத வச்சே புரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த நபர்கிட்ட அவங்க உங்களை சகிக்கிறவங்களா உங்களை தகிக்கிறவங்களாங்கிறது இதிலே பார்த்துடலாம். அல்லேலூயா. சகிச்சு அன்பு பாராட்டுகிற உறவுகள் உங்க கூட நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். வீட்டிலும் எங்கிலும் அந்த அன்பு, அந்த பொறுமை, அந்த தாழ்மை. அல்லேலூயா. எரேமியாட்ட அந்த சகிப்பு எக்கச்சக்கம். ஆண்டவரே, உமது நிமித்தம் நான் எதை சகித்தேன்? என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு என் நிமித்தம் நீர் எப்பொழுது நீதியை சரி கட்டுவீர். நீங்கள் சகிப்புகளுக்கு இடம் கொடுக்க, இந்த சகிப்பு முதலாவது அவன்கிட்ட காணப்பட்டது உண்மை. ரெண்டாவது, இந்த சகிப்பு இவ்வளவு அவன்கிட்ட வர காரணம் என்ன தெரியுமா? 16ஆம் வசனம் தாங்க ரொம்ப அற்புதமான வசனம். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 15:16. உம்முடைய எதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு சொல்லுங்க? நேற்று 2 நேரம் மீட்டிங்லேயும் வார்த்தை எக்கச்சக்க விழுந்துச்சு. எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியல. எதை தான் எடுத்து சாப்பிடணும்? வசனம், வசனம், வசனம். சிலர் பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற வசதிக்கேற்ற வசனத்தை பேசுவாங்க, அவங்கள கொஞ்சம் அப்படியே மாத்த சொல்ற வசனத்தை பேச மாட்டாங்க. ஆனா நீங்க எப்போதுமே கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ, அல்லேலூயா, அந்த வார்த்தையை உடனே என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன்னை தப்புவிக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கணும்னா நீ சகிக்க வேண்டியது என்ன பண்ணு? என் வசனத்தை என்ன பண்ணு? டெய்லி உட்கார்ந்து ஆண்டவர் என்ன தொடர்ந்து பாருங்க. உம்முடைய வார்த்தை எனக்குள் சந்தோஷமும் என் இருதயத்துக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு. இப்ப இந்த சகிக்கிற இந்த வார்த்தைய உட்கொள்ளுகிற கூட்டம் உலகத்துக்குள்ள போறப்போ, ஊருக்குள்ள போறப்போ, வேலைக்கு போறப்போ, காலேஜுக்கு போறப்போ, அங்க இருக்கிற கூட்டம் சகிக்கிற கூட்டமா இருக்காது. அங்க இருக்கிற கூட்டம் வார்த்தைய சாப்பிடுற கூட்டமா இருக்காது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதுலயே தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண வேண்டிய இருக்குது? இந்த கூட்டம் 3வது ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. 17ஆம் வசனம் பாருங்க. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் என்ன பண்ணுவதில்லை.
உம்முடைய கரத்து நிமித்தம் நான், இந்த வார்த்தை தாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுபவமான அத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட் ஐ வெண்ட் அலோன் இன் பிரேயர். கர்த்தருடைய கரத்து நிமித்தம் நான் எப்படி உட்கார்ந்தேன்? ஆனா இதை தனித்து உட்காரும் போது ஏற்படுற ஒரு அற்புதத்தை இங்க கொஞ்சம் எரேமியா மிஸ் பண்ணிட்டார். அவர் எப்படி மிஸ் பண்ணாருங்கிறத ஆண்டவரே அவரை கடிந்து கொள்வதன் மூலமா தான் நமக்கு தெரியுது. பாருங்க, அவர் என்ன பண்றாரு? தனியா உட்கார்ந்த உடனே இவர் தன்னையும் அறியாமல் எதால் நிரப்பப்பட்டு விட்டார்? சலிப்பு. இன்னைக்கு அதிகாலையில் இதை முழுசும் ஆப்ரேஷன் பண்ணி தூர போட்டு தான் அந்த மாசத்துல உங்களை அனுப்ப ஆண்டவருக்கு விருப்பம். நீங்கள் எந்தவித சலிப்பையும் இன்னைக்கு எடுத்து போட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்மளை சுத்தி இருக்குது, விடுங்க பாஸ்டர், போதும் பாஸ்டர், வேண்டாம் பாஸ்டர், அந்த விஷயத்தை யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒன்றை விட்டு நீ முற்றிலும் எதை தூக்கி தூர போட்டுரு? சலிப்பை தூக்கி தூர போட்டுரு. அல்லேலூயா. இதுல வேற இந்த எரேமியா பாருங்க, சலிப்பினால யார் நிரப்புனதா சொல்றாரு? ஏங்க, இது தவறு. சிலர் நம்ம ரொம்ப பேர் நடக்கிற எல்லாத்தையும் யார் மேல பழி போட்டுறது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் மாத்திரம் சலிப்பு கொடுக்கவே மாட்டார். நீங்க நீங்க என் கூட திருப்புங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு 43 அதிகார ஏசாயாவில் வசனத்தை திருப்பி பாருங்க. 21, 22 பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் என் துதியை, இவ்வளவு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில பாருங்க, யாக்கோபே நீ என்னை நோக்கி, முந்தானத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறாரா, என்ன நோக்கி கூப்பிடு கூப்பிடு. நீ என்ன நோக்கி என்ன பண்ணல? ஏன் கூப்பிடல? நீ மனசலிச்சு போனாய். வெளியில ரொம்ப நீ காட்டல, ஆனா கொஞ்சம் தெரியுது. ஆனா உன் மனசுல ஏதோ ஒரு சலிப்பு. வீட்டுக்கு போனா ஒரு சலிப்பு, வாகனத்தை எடுத்தா ஒரு சலிப்பு. இது மாவு சலிக்கிற சலிப்பு இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற சலிப்பு. ஆடுகளை தகன பலியாய் நீ எனக்கு என்ன பண்ணல? உன் பலியினால நீ என்ன பண்ணல? காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை உன் பழிகளின் நிலத்தினால் என்னை, உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். சலிப்பு எங்க வருகிறதோ அவர்களையும் அறியாமல் பாவமும் அக்கிரமமும் வர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, ஆமென். இப்ப வேகமா அந்த எரேமியா 15க்கு வந்துருங்க. நான் அந்த இறுதி காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். பாருங்க, இப்ப சலிச்சுக்கிட்டு இருந்தவர் 18ஆம் வசனத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என்ன புலம்புறாரு? என் நோவு. 15, 18 என் நோவு. நம்ம நோவு நமக்கு தானே பாஸ்டர், என் காயம் எனக்கு தான் பாஸ்டர், கொடிய புண் பாஸ்டர். ஆண்டவரே நம்பப்படாத ஊற்றாகி போனார் பாஸ்டர், அவரு வற்றி போகிற ஜலம் பாஸ்டர். யாரு? நீ யார சொல்ற? குழப்பங்களையும் வண்டல்களையும் புரட்டுகிற துன்மார்க்கர்களை போலவா என் தெய்வம்? நீங்க சிலர் ரொம்ப ஈஸியா இந்த வேலையை பண்றீங்க, அவர் மனதோ புண்பட்டு போயிருக்கிறது.
ஒரே வார்த்தை தானே சொல்றீங்க. என்னானாலும் என் வீட்டு கஷ்டம் எனக்கு தானே, ஏன் போற பிரதர்? எத்தனை பேர் இது தேவனால் வந்த வீடு, இது தேவனால் வந்த வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு நாள் அவர் உபத்திரவம் இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு என்ன கொடுக்கவே இல்லை? வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லையே. உபத்திரவங்களிலும் என்ன பாராட்டுவோம்? மேன்மை பாராட்டுவோம் தானே வசனத்தை சொல்லி தந்தார். நம்ம என்ன பண்றோம்? சலிப்பினால் என்னை மூடினீர், நித்திய கால புண்ணு. தயவு செய்து நீங்க ஒரு இடத்துல கூட கர்த்தரை என்ன சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப வைராக்கியமா சொல்லணும், எங்க அப்பா தப்பு பண்ணவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தீபம் இவ்வளவாவது எரிஞ்சு கொண்டிருக்கிறது, அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும். சரியான வார்த்தையில சொல்லணும்னா அவர் என் மேல வச்சிருக்கிற அனுக்கிரகமான அன்பு தான். அல்லேலூயா. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ பாருங்க, 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப என் முகத்துக்கு முன்பாக நீ தீழ்ப்பானதிலிருந்து. அல்லேலூயா. நீ சகிச்சல்ல, ஆரம்பத்தில் வார்த்தையை உட்கொண்டல்ல, பிறகு எதுக்கு சலிப்புக்கு இடம் கொடுத்த? மனம் திரும்பு. சலிப்பை விட்டு நீ மனம் திரும்பினால் நீ என் வாயை போல இருப்பாய். ஆமென், ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனிமையா இருப்பேன், ஆனா சலிப்புக்கு என்ன கொடுக்க மாட்டேன். என் கூட சொல்லுங்க, என்னைய சத்தமா தனிமையா அவர் கூட்டு போறது என்னை தனிமையாய் வைப்பதற்கல்ல, தனியா என்னோடு யார் நடந்து வருவதற்கு? அவர் நடந்து வருவது. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க தனிமையும் உங்க தேவனுக்கு இடையில இருக்கிற அந்த உறவுக்கு சில ஆவிக்குரிய நண்பர்களும் ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் தான் சப்போர்ட்டா இருக்க முடியுமே தவிர, எல்லாரும் உங்க தனிமைக்கு பக்கத்துல வந்து உங்களை புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதனால நீங்க தனியா இருக்கிறதுனால, பொதுவாகவே பிசாசுக்கு என்னன்னா, தனியா இருக்கிறவன் ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பான்னு நினைச்சுக்கிடுவான். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, தனியா நின்ன ஒரு ஈசாக்கை கொண்டு கர்த்தர் அவ்வளவு அற்புதத்தை என்ன பண்றாரு? செய்கிறாரு. தனியா நிக்கிற ஒரு யாக்கோபை வச்சு தேசத்தையே என்ன பண்ணிருந்தாரு? உருவாக்கிட்டாரு. இதுக்கு இடையில தனியா போன யோசேப்பு தான். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, என் தனிமையில் இருக்கிற தேவ தரிசனத்தை நான் மறந்துட்டு அநேக இடத்துல ஒத்தையில வச்சுட்டாரு. இனி புலம்ப விட்டுட்டாரு, இனி சலிப்பினால் நிரப்பிட்டாரு. பிரதர், நீங்க சொல்றது வெரி ராங். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை தனிமைப்படுத்தினார்னா நல்லது. ஆமென். தனிமைப்படுத்தினார்னா ஹல்லேலூயா. ஏன்னா என்னை தனியே கூட்டுட்டு போய் என்னமோ ஒன்று செய்ய அவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. ஆமென். நான் சலிப்புக்கு இடம் கொடுக்காம, நான் ஒரு நாளும் புலம்பலுக்கு இடம் கொடுக்காம இருந்தா, அப்பந்தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காகவோ உன்னை தப்பு வைக்கிறதுக்காகவோ நான் உன்னுடனே எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலையில் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகாபாதரா ஷகலதுரனலபா.
எந்த சலிப்புக்கும் இடம் கொடுக்காதீங்க. எந்த காரியத்திலும் ஒரு நாளும் புலம்பாதீங்க. நீங்க சகிக்கிறேன்னு சொல்லுங்க, வார்த்தையை உட்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க, உம்மோடு தனியா நடக்க என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்லுங்க, சகிக்க விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளுவேன் ஆண்டவரே, தனிமையில உங்க கூட நடப்பேப்பா, உங்க கூட நடப்பேப்பா, உங்க கூட நடப்பேப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகதரா கதரனல பரபல கரபா. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உன்னுடைய ரட்சிப்புக்கும் உன்னுடைய தப்புவிப்புக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு நிந்தனைகள் இருக்கிறது, இவ்வளவு அவமானம் இருக்கிறது, இவ்வளவு துக்கமும் சோர்வும் என்னை சுற்றி இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் ரட்சிப்பையும் உன் தப்புவிப்பையும் வாழ்க்கையில அருளுவதற்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த முதல் நாள் காலை நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. பெற்றுக்கொண்டு செல்லுகிற பிள்ளைகள் இந்த வசன நிறைவேறுதல இந்த ஆண்டவரே நாட்கள் அதிகமா பார்க்கட்டும். இந்த சண்டே வர்றதுக்குள்ள இவங்க இந்த கிரியைகளை கர்த்தர் செஞ்சார்னு சொல்லணும். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. தனி வாழ்வின் மாற்றங்கள், குடும்பங்களின் மாற்றங்கள், சபையின் மாற்றங்கள் நிலைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நாட்களும் உடைய பிள்ளைகள் ஆன்லைன்ல ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இங்கு கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எழுப்புதலும் கிருபையும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆத்தும அறுவடையில் எங்களை கர்த்தர் முன்னணியில நிற்கும்படிக்கு அனுக்கிரகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.